வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைக்கு இருக்க கோல்டு காஃபை ஒரே நாளில் சரி செய்கிறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒன்ஸ் குழந்தைக்கு கோல்டோ இல்லை காஃபோ வந்துட்டால் அது சரியாகிறதுக்கு மினிமம் 1 வீக்னால ஆகும். பட் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க ஹோம் ரெமெடியை உங்கள் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுத்து பாருங்கள். அவங்களோட சளியும் இருமலும் ஒரே நாள்லேயே குறைஞ்சிடும். அண்ட் மெயினாக இந்த ஹோம் ரெமெடியை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கோல்டு காஃப் வர அந்த ஃபஸ்ட்டு டேவே கொடுக்கணும். குழந்தைக்கு சளி இருமல் வருதுன்னு நம்ம முதல் நாளே நோட்டீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டே அன்றைக்கே நீங்கள் இந்த ஹோம் ரெமெடியை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 1 டேக்குள்ளேயே குழந்தைக்கு கோல்டும் காஃபும் சரியாயிடும். அந்தளவுக்கு இந்த ஹோம் ரெமெடி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைக்கு இருக்க சளி இருமலை ஒரே நாளில் சரி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த கற்பூரவள்ளி இலை தான். குழந்தை இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த கற்பூரவள்ளி செடியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைக்கு இருக்க சளி இருமலுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடினே சொல்லலாம். குழந்தைக்குன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு இருக்க சளி இருமலுக்கும் கூட நம்ம இந்த கற்பூரவள்ளியை யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலையாக பார்த்து ஒரு 4 கற்பூரவள்ளி இலையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கற்பூரவள்ளி இலையை நல்லா சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கற்பூரவள்ளி இலையோட 2 பக்கமும் நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பேனில் வச்சுருந்தாலே போதும். அந்த இலை நல்லாவே ஹீட் ஆயிரும், கலர் சேஞ்ச் ஆகிடும். வாட்டின இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம வந்து கையாலேயே பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சாரெல்லாம் வந்துடும். ஸோ இந்த கற்பூரவள்ளி சாறு தான் குழந்தைக்கு இருக்க கோல்டு காஃபை ஒரே நாளில் குறைக்க போகுது. இந்த சாரை நீங்கள் குழந்தைக்கு எப்போ கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கொடுங்க. 6 மந்த் கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்குமே நீங்கள் இந்த கற்பூரவள்ளி சாரை கொடுக்கலாம். 6 to 12 மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்க, அதுவே போதும். உங்கள் குழந்தைக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்பூன் கொடுக்கலாம். ஸோ இதை குழந்தைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை பால் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டோ மில்க்கோ கொடுக்க வேணாம். அப்போ தான் நம்ம கொடுத்த இந்த கற்பூரவள்ளி சாறு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சாறு கொடுத்த அன்றைக்கே நமக்கு நல்லாவே தெரியும் சளி இருமல் முன்னாடி இருந்ததை விட நல்லாவே குறைஞ்சிருக்கும். இந்த கற்பூரவள்ளி சாறு பார்த்திங்கன்னா குழந்தையோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி சளி இருமலை ஒரே நாளில் குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். 3 டேஸ் நீங்கள் தொடர்ந்து குழந்தைக்கு மார்னிங் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு இருந்த கோல்டு காஃப் எல்லாம் இருந்த இடமே தெரியாத மாதிரி சரியாயிடும். ஸோ ரொம்ப குட்டி பேபிஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த கற்பூரவள்ளியை இந்த மாதிரி வாட்டி சாரை எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த பெரிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்க ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 2 இலையை பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனாலையும் அவங்களோட கோல்டு காஃபை ஒரே நாள்லேயே குறைக்க முடியும். ஸோ வளர்ந்த பெரிய குழந்தைங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இலையை அப்படியே சாப்பிட கொடுங்க. ரொம்ப குட்டி பேபிஸாக இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த இலையை ஃபஸ்ட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சாரை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.